வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சு மாதிரி விரிசல் இல்லாத சுவையான பொண்ணு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் பஞ்சு போல் நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். அரிசி ஊற வச்சு அரைச்சி நம்ம கொழுக்கட்டை செய்யணும் அவசியம் இல்லைங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம இது போல் மாவு இருந்தால் செய்யலாம். உடனடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கொழுக்கட்டை மாவு இன்ஸ்டண்ட்டாக வைக்கிறாங்க. அது இல்லைன்னா பதப்படுத்தின அரிசி மாவு கூட நம்ம இதில் யூஸ் பண்ணலாங்க. இப்போது ஒரு கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவு பொடித்த வெல்லம் அதையும் எடுத்துப்போங்க. ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். பூரணம் முதல்ல நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பொடித்த இந்த வெல்லத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டுங்க. இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை இறக்கிடலாங்க. இன்னொரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி இதிலே ஊற்றிடலாம். கல் மண் போக வடிகட்டிக்கலாங்க. இந்த வெள்ளை தண்ணியில் கல் மண் இருக்கும், போக வடிகட்டு இந்த துருவின தேங்காய் இதில் போட்டுட்டு கிளறிக்கலாம். நல்லா சுருளை வர வரைக்கும் கிளறிக்கலாங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கார்டமம் பவுடர், ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துட்டு கலந்துட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு வற்றின பிறகு இறக்கப்புற டயத்தில் 1 டீஸ்பூன் அளவு நெய் வாசனைக்காக இதில் சேர்த்துட்டு இறக்கிடலாங்க. இது இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மேல் மாவு நம்ம தயார் பண்ணிடலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது சால்ட் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துடலாம். தண்ணி லைட்டாக இது போல் கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அப்படியே தூவிட்டு கலந்துக்கலாங்க. இதில் நான் இடியாப்பம் மாவு தாங்க சேர்த்துருந்தேன். பதப்படுத்தின அரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு இது வேணால் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கட்டி தட்டாமல் நம்ம கிளறிட்டே இருப்போங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிட்டே இருக்கலாம். நல்லா கெட்டிப்பட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னொரு பிளேட்டில் இல்லை பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணுவோம். மூடி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாவு வந்த பிறகு நம்ம இதை கொஞ்சமாக ஆயில் நல்லெண்ணெய் கையில் தடவிட்டு கசிஞ்சிக்கலாங்க. ஒட்டினா கூட பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து எண்ணெய் தொட்டுட்டு இதை நல்லா 2 கையில் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இது போல் உருண்டையாக உருட்டி மூடி வச்சுருவோங்க. இப்போ கொழுக்கட்டையை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். பக்கத்தில் பூரணமும் ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுருவோம். இதில் ஒரு லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்துகிட்டு கையில் எண்ணெய் தொட்டுட்டு லெஃப்ட் கையிலையே நம்ம எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சிட்டு நல்லா உருட்டிட்டு தட்டிடலாங்க. மெலிசாக அந்த போல் தட்டிட்டு சென்டரில் 1 இல்லை 1.5 டீஸ்பூன் அளவு இந்த பூரணம் எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கூம்பு போல் வடிவமாக நம்ம இதை மூடிடலாங்க. பூர்ணம் வெளில வராதபடி நம்ம அதுக்குள்ளே அழுத்தி மூடிடலாம். ஒட்டுச்சுன்னா லைட்டாக அப்படி எண்ணெயை தொட்டுடலாங்க. சூப்பராக அழகாக அருமையாக வரும். விரிசலே இல்லாத கொழுக்கட்டை நீங்களும் இது போல் பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். இந்த போல் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சிடலாம். அடுத்து நம்ம ஃப்ளாட்டாகவும் இது செய்யலாங்க. சென்டரில் பூரணம் வச்சுட்டு மடித்து இப்படியும் நம்ம தட்டி எடுக்கலாம். ஓரம்லாம் அப்படி பூர்ணம் வெளில வராதபடி மூடிடலாங்க. அச்சு இருந்தாலும் நம்ம அச்சுலேயும்
இந்த மாவு வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்யலாங்க. இது நான் இன்றைக்கி வந்து கையிலே செஞ்சுருந்தேங்க. இந்த போல் எல்லாமே தயார் பண்ணி மீதி மாவை நம்ம மூடி வச்சுருவோம். காயாமல் நம்ம பார்த்துக்கலாம், அப்போ தான் விரிசல் விழாது. இப்போ இட்லி தட்டிலெல்லாம் எண்ணெய் தடவிட்டு எல்லா குழியிலையும் கொழுக்கட்டை வச்சிடலாம். அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா காஞ்சதும் இது உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் 8 to 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. எப்படி வெந்ததுன்னு பார்க்குறதுக்கு மேலே வந்து இப்படி ஷைனிங்காக இருக்கும், வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போது ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். பஞ்சு மாதிரி சாஃப்டான தேங்காய் பூரண கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. விரிசலே இல்லை பாருங்கள், எந்த ஒரு கொழுக்கட்டையிலையும் விரிசலே இல்லை. அருமையான இந்த இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க, நம்ம செஞ்சிடலாம். இப்போ மீதி மாவை காயவும் இல்லை, இது போல் மூடி வச்சுட்டு நம்ம பயன்படுத்தலாங்க. அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது விரிசல் விழாமல் இருக்கும். இல்லைன்னா காஞ்சிருச்சுன்னா விரிசல் விழ ஆரம்பிச்சிடும். இப்போ மீதி இருந்த மாவில் நான் எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுட்டேன். அருமையான இந்த பூரண கொழுக்கட்டை நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்தி இல்லை ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்காகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பண்டிகை காலம், இப்போ விநாயகர் சதுர்த்தி அந்த டயத்தில் நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாங்க. செஞ்சு சாமிக்கு வச்சு கும்பிடலாம். நீங்களும் இந்த கொழுக்கட்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.